பவுலோ ஃப்ரைரே கல்வியை விடுதலையின் கருவியாக கண்ட சிந்தனையாளர். ஃப்ரைரே பிரேசிலிய கல்வியாளர். அவர் கல்வியை வெறும் அறிவு பரிமாற்றமாக அல்ல, விடுதலையின் செயல்முறை என கண்டார். அவர் சொன்னார், எஜுகேஷன் இஸ் நாட் நியூட்ரல், இட் எய்தர் லிபரேட் ஆர் அப்ரசஸ். ஃப்ரைரே எதிர்த்தது பேங்கிங் மாடல் எஜுகேஷன். அதில் மாணவர்கள் வெறும் தகவல் வங்கி கணக்காக கருதப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான கல்வி மாணவர் ஆசிரியர் உரையாடலாக இருக்க வேண்டும் என்கிறார். அவர் வலியுறுத்தியது, கல்வி மாணவரின் வாழ்வியலிலிருந்து தொடங்க வேண்டும். வாழ்க்கை சிக்கல்களை பற்றி சிந்திக்கவும், கேள்விகள் கேட்கவும், அங்கிருந்து அறிவு உருவாகவும் வேண்டும். ஃப்ரைரே கிரிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் பற்றி வலியுறுத்தினார். அதாவது மாணவர்கள் சமூக அநீதிகளை புரிந்து அதை மாற்றும் செயலில் ஈடுபட வேண்டும். அவருக்கு ஆசிரியர் ஒரு அதிகாரப்பூர்வமான நபர் அல்ல, அவர் மாணவருடன் இணைந்து கற்றுக்கொள்பவர். டீச்சர் கோ லேர்னர், ஸ்டூடெண்ட் கோ கிரியேட்டர் ஆஃப் நாலேஜ். பவுலோ ஃப்ரைரே கல்வியை விடுதலையின் கருவி என்றார். இன்று நம் வகுப்பறையில் உரையாடல், சிந்தனை, சமூக நீதி ஆகியவற்றை கொண்டு வருவதே அவரின் சிந்தனையின் உயிர்.